ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈரல் கிரேவி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மட்டன் பொடி, மட்டன் குழம்பு மசாலா அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா வணக்கி விடவும் ஈரலை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நல்லா அந்தத்தோடு சேர்த்து வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி விடும், அந்த தண்ணியிலே அது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுனால தேங்காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை, மசாலாவிலேருந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி சாப்பிடுங்க.